தான். யாராவது ஒரு உதவி கொண்டு கூட செய்யலாம். ஆனால் இதுவரை பௌர்ணமுத்தாசனத்தை பல்வேறு நிலைகளை நாங்கள் காட்டியிருக்கின்றோம் அல்லவா? அவைகளெல்லாம் செய்துவிட்டால் இந்த ஆசனம் உங்களுக்கு மிக மிக எளிமையாகிவிடும். அதைத்தான் கவனிக்க வேண்டும். மெதுவாக கையை தூக்குங்கள், மேலே தூக்குங்கள். மீண்டும் கையை மேலே கும்பிடுங்கள். மெதுவாக கீழே இறக்குங்கள். அடுத்த நிலைக்கு போங்கள். தலையை எவ்வளவுக்கு எவ்வளவு உள்ளே கொண்டு போக முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு உள்ளே கொண்டு வர வேண்டும். காலை சற்று அகலமாக வைத்துக் கொள்ளலாம். தலையை எவ்வளவு உள்பக்கமாக கொண்டு போக முடியுமோ அவ்வளவுக்கு கொண்டு போகும் பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால், பெருவிரலில் இருந்து தலை உச்சந்தலை வரை உள்ள அத்தனை நாடி நரம்புகளும் முதுகு வழியாக செல்லக்கூடிய நரம்புகளும் இந்த ஆசனம் செய்யும் பொழுது இழுக்கப்படுவதை நாம் உணரலாம். முதுகு வழியாக வரக்கூடிய நரம்புகள், கால் வழியாக செல்லக்கூடிய நரம்புகள், இவைகளெல்லாம் இழுக்கப்படும் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். மெதுவாக அடுத்த நிலைக்கு செல்லுங்கள். மெதுவாக கையை மேலே உயர்த்துங்கள். கையை அப்படியே கீழே இறக்குங்கள். அப்படியே வலது பக்கமாக திரும்பி இந்த ஆசனத்தை செய்யுங்கள். முதலிலிருந்து அப்படியே எழுந்து வலது பக்கமாக திரும்புங்கள். வலது பக்கமாக திரும்புங்கள். பக்கவாட்டில் செய்கிறார், கவனிக்க வேண்டும். பந்துக்கண்ணு முட்டு, கால் முட்டு, கை பந்துக்கண்ணு முட்டு, இவைகளெல்லாம் இலக்கம் கொடுப்பதை இந்த ஆசனம் செய்யும்போது கவனிக்கலாம். ஆரம்பத்தில் லேசான வலியும் ஏற்படும். போக போக அந்த வலி ஏற்படாது, வலியெல்லாம் நீங்கிவிடும். மெதுவாக எழுந்து அப்படியே கையை மேலே தூக்கி தரையில் வைங்க. கையை தரையில் வைத்து இடுப்பை மேலே தூக்குங்கள். தலையை உள்ளே எந்த அளவுக்கு உள்ளே கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு தலையை உள்ளே கொண்டு போக வேண்டும். அப்படி உள்ளே கொண்டு போகும் பொழுதுதான் தலைக்குள்ளே போகிற நரம்பு, முதுகு வழியாக செல்லக்கூடிய நரம்பு, கால் வழியாக பெருவிரல் வரைக்கக்கூடிய செல்லக்கூடிய நரம்புகள் அத்தனையும் இந்த ஆசனம் செய்யும்போது எழுப்பதை நாம் உணரலாம். மெதுவாக அப்படியே காலை மடக்கி உட்காருங்க. பந்துக்கிண்ண முட்டு, கைமுட்டு இவைகளெல்லாம் நன்றாக இலக்கம் பெறும். முட்டுக்கள் இலக்கம் பெற பெற நமது வயோதிகத்தன்மை, ஓல்டேஜ் தள்ளி போடப்படுகிறது, வாலிபம் தள்ளி போடப்படுகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நேராக வந்து பத்மாசனத்தில் அமருங்கள்.
அழகாக பத்மாசனத்தில் அமரும் என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, மௌனமுத்தாசனத்தை நீங்கள் முடிந்த அளவு முழுமையாக செய்ய விடையாட்டாலும் முடிந்த அளவு நீங்கள் செய்ய வேண்டும். பழக பழக முடியாத பவனமுத்தாசனமும் முடியக்கூடிய பவனமுத்தாசனமாக நிச்சயமாக உங்களுக்கு மாறிவிடும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இது போன்ற பவனமுத்தாசனங்களை அனுதினமும் குடும்பத்தோர் எல்லோரும், குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து தரப்பினரும் பழகி நீங்கள் என்றும் ஆரோக்கியமாக இனிது நெடிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம். நமது கலைஞர் தொலைக்காட்சியில் கே பாலச்சந்தர் வழங்கும் நீங்க நான் சொல்ற மாதிரி நடந்துக்கிட்டா படத்தை முடிச்சு கொடுப்பேன், இல்லைன்னா இழுத்தடிப்பேன். நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறேன். போலீஸ்காரனே டா போட்டு கூப்பிடுறியா? ப்ளீஸ் சார், விட்டுருங்க சார். இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். மா, இந்த மாதிரி பையன் கூட எல்லாம் பழகாதமா, வீட்டுக்கு போமா. நீங்க ஒரு மகாராணி மாதிரி கட்டில்ல படுத்துக்கிட்டு இருந்தா போதும். சேவகர்கள் மாதிரி உங்களுக்கு சேவை செய்ய காத்துக்கிட்டு இருக்கோம். என் மேல எதுக்கு இவ்வளவு அன்பு? இவங்கள எங்க இருந்து வந்தாங்க? இவங்களுக்கெல்லாம் பெருசா நான் என்ன பண்ணிட்டேன்? இன்று இரவு 8 மணிக்கு அமுதா ஓர் ஆச்சரிய குறி நெடும் தொடர் நமது கலைஞர் தொலைக்காட்சியில். இணைந்து வழங்குவோர் விம் லிக்விட். விம் பிசுக்கை அகற்றும் எந்த அடையாளமும் இருக்காது மற்றும் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ். செலிப்ரேட் த பியூட்டி ஆஃப் லைஃப். இனி விடியலே வானிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வருகிறது பல்லாண்டு வாழ்ந்திட. நம்மை சுற்றியுள்ள இயற்கை வளங்களிலும் தாவரங்களிலும் மிகவும் பயன் தரக்கூடிய மருத்துவ குணங்கள் இருக்கிறது என்பதை தெல்ல தெளிவாக எடுத்துரைக்கிறார் மருத்துவர் அவர்கள். இதோ பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் கருடன் கிழங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான கொடி வகை தாவரத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த கருடன் கிழங்கு அப்படிங்கிறது இந்த கோடை காலத்தில் லேசாக ஈரம் இருக்கக்கூடிய பகுதிகள் இருந்தால் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக படர்ந்து வெற்றிலை போலவே இலைகளை கொண்டு வளரக்கூடிய ஒரு வகையான கொடி வகை தாவரம். இந்த கருடன் கிழங்கை பொறுத்தவரையிலும் இதோட இலைகள், இதோட தண்டு, இதோட காய் மற்றும் வேர் எல்லாமே நம்ம மருந்துக்கு பயன்படுத்துறதுல ரொம்ப முக்கியமான ஒன்றுன்னு சொல்லலாம். இந்த கருடன் கிழங்கை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு இதய நோய் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சி, நீரிழிவு நோய் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சி, இந்த லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வாழ்வியல் முறைகேடு, அதனால் வரக்கூடிய எந்த வகையான வியாதியையும் தடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி இன்றைக்கு நிறைய நாடுகளில், குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய மருந்து கம்பெனிகளால் நடத்தப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த மூலிகையிலும் இல்லாத அளவுக்கு இந்த கருடன் கிழங்கில் கிட்டத்தட்ட 370 வகையான ஆன்டி ஆக்சிடென்ட் கெமிக்கல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா, புற்றுநோயை தடுக்கக்கூடிய சில மூலக்கூறுகள் இந்த கருடன் கிழங்கு தண்டில் இருக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கருடன் கிழங்கு தண்டோட சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிழங்கை வெட்டி பார்த்தோம்னா உள்ளே இதயத்தில் இருக்கக்கூடிய 3 வால்வுகள் பிரிகின்றது எப்படி இருக்குமோ அதே போல் ஒரு தோற்றத்தை கொண்டிருக்கும். இதை உலர வைத்து பொடி செய்யும்போது பார்த்தீங்கன்னா, உலர வைத்து எடுத்து அந்த கருடன் கிழங்கை தண்டை எடுத்து தண்ணியில் போட்டிங்கன்னா ஒரு வெண்மை நிறமான ஒரு பிசினை அது வெளியில் கொடுக்கும். அந்த பிசினை அந்த தண்ணீரை சூடுபடுத்தி அந்த பிசின் பார்த்திங்கன்னா வெண்மை நிறமான ஒரு பவுடராக அடியில் செடிமெண்ட் ஆகும். அந்த பவுடர் பார்த்திங்கன்னா இன்றைக்கு இதய நோய் சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கு கொடுக்கப்படுகின்ற மிக முக்கியமான மருந்துகளில் ஒன்றாக இருக்கிறது. எந்த பாரம்பரிய மருத்துவமனைக்கு நீங்கள் சென்றாலும் இதயத்துக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகளில் நிச்சயமாக இந்த கருடன் கிழங்கு கொடியிலிருந்து, தண்டு பகுதியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த பவுடர் ஒரு மிகச்சிறந்த மருந்து, மிக முக்கியமான மருந்தாக கொடுக்கப்படும். இரண்டாவது பார்த்திங்கன்னா, நீரிழிவு நோய், குறிப்பாக இன்சுலின் ரெசிஸ்டன்ட் டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை. நீரிழிவு நோய் ஏற்பட்டு மருந்துகள் உண்டு, அதில் கட்டுப்படாமல் போய் நேரடியாக இன்சுலினை உடலுக்குள் செலுத்தி அதுவும் உடலுக்கு ஒத்துக்கொள்ளாமல் போகக்கூடிய ஒரு சூழல். இந்தியாவில் குறிப்பாக இந்த வகையான
நீரிழிவு நோய் அதிகமாகி கொண்டு இருக்கிறது. மன அழுத்தத்தின் காரணமாக ஏற்படுகின்ற நீரிழிவு நோய், இதற்கு பார்த்திங்கன்னா இந்த கருடன் கிழங்கு அந்த தண்டிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு பொடி ஒரு சிறப்பான மருந்தாக இருக்கிறது. ஒரு தேக்கரண்டி, அதாவது 2 கிராம் அளவிற்கு இந்த பொடியை காலை ஒரு முறை இரவு ஒரு முறை எடுத்துக்கொள்ளும் போது அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால் வரக்கூடிய அந்த பிரச்சனை குறைய ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்றைக்கு வந்து அமெரிக்காவில் ரொம்ப குறிப்பாக ஒரு யூனிவர்சிட்டியில் நடந்து கொண்டிருக்கிற ஆராய்ச்சி என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்சுலின் ஊசி போடும்போது உடல் பருமன் ரொம்ப வேகமாக அதிகரிக்கின்றது அப்படிங்கிறது முதல் பக்க விளைவு. அந்த பக்க விளைவு ஏற்படும் போது எவ்வாறு வந்து உடல் பருமனை இயற்கையாக குறைக்க முடியும், அதே போல் அந்த உடல் பருமனால் அதிகரிக்கின்ற சர்க்கரையின் அளவை எவ்வாறு குறைக்க முடியும் அப்படின்னு நடந்த ஆராய்ச்சியில் பார்த்திங்கன்னா, இந்த கருடன் கிழங்கிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த தண்டிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு வெள்ளை நிறமான பொடி வந்து மிக அளவில் உபயோகமாக இருந்ததுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இரண்டாவது பார்த்திங்கன்னா, இதய அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்களுக்கு ரொம்ப குறிப்பாக, ஏன்னா இந்த கருடன் கொடியுடைய தண்டை வெட்டி பார்த்தாலே இதயத்தை ஒரு கிராஸ் செக்ஷன் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே போல் ஒரு அமைப்பை கொண்டு இருக்கும். அந்த தண்டிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த பொடியை வந்து இதய அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்களுக்கு கொடுக்கும்போது அவர்களுடைய செயல்திறன், அதாவது ரொம்ப வேகமாக அறுவை சிகிச்சைக்கு பிறகு மீண்டும் அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஜென்ரல் லைஃப்க்கு வரும்போது எவ்வளவு வேகமாக அவர்களால் வேலை செய்ய முடிகிறது, அவர்களால் இயற்கையான முறையிலேயே மாடி ஏற முடிகிறதா, வெயிட் தூக்க முடியுமா, அவங்க முன்னாடி செஞ்ச வேலைகளை மன அழுத்தம் இல்லாமல் செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து செய்து பார்த்தபோது அவர்களுக்கு வந்து இந்த மருந்து சாப்பிடாமல் இருந்த அறுவை சிகிச்சைகள் செய்து கொண்டவர்களுக்கும் கருடன் கிழங்கிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த பொடியை வந்து சாப்பிடும்போது அந்த மாதிரி உள்ளவர்களுக்குள்ள அந்த ஒரு கம்பேரிசன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது கருடன் கிழங்கு சாப்பிட்டவங்க ரொம்ப வேகமாக ஒரு 3 மாத காலத்திலேயே அவர்களுடைய இயல்பையான வாழ்க்கைக்கு திரும்பி வர முடிந்தது. மற்றவர்களுக்கு அது 6 மாதமோ 1 வருடமோ கூட ஆனது அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி வந்து நம்ம டெல்லியில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவமனையில் செஞ்சு சொல்லியிருக்காங்க. இதோட 2வது கட்ட ஆராய்ச்சி இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. 3வது பார்த்திங்கன்னா, இரத்த குழாய் சுருக்க நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான நோய் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. வாஸ்குலாரைட்டிஸ் அப்படிங்கிறது இதற்கு பெயர். காலுக்கு செல்லக்கூடிய இரத்த குழாய் வந்து சிறிது சிறிதாக சுருங்க ஆரம்பிக்கிறதுனால உடலில் இருக்கக்கூடிய கெட்ட ரத்தம் அதிகமாக உடலோட இதயத்திற்கு செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு கால் முழுவதும் பார்த்திங்கன்னா லேசான வீக்கத்தில் ஆரம்பித்து கடைசியில் பார்த்திங்கன்னா கால் வந்து எலும்பை போல் அந்த தசைகள்லாம் இறுகி கட்டியாகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். நடக்கவே முடியாத அளவுக்கு கடுமையான அளவுக்கு காலில் வந்து வலி ஏற்படும். உட்கார்ந்திருந்தாலும் சரி, படுத்திருந்தாலும் சரி, எந்த வகையில் இருந்தாலும் வந்து ஒரு 2 கிலோ வந்து காலை தூக்கி வைத்திருக்கிற மாதிரி ஒரு சூழல் ஏற்படும். இதற்கு வாஸ்குலாரைட்டிஸ் அப்படிங்கிறது பேர். இந்த வாஸ்குலாரைட்டிஸ் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு அறுவை சிகிச்சை ஒன்று தான் தீர்வு அப்படிங்கிற நிலைமை இருந்தபோது இந்த கருடன் கிழங்கிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த கிழங்கிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணம், அதை வந்து ஒரு தேக்கரண்டி காலை ஒரு தேக்கரண்டி இரவு சாப்பிடும்போது அந்த கால்களுக்கு செல்லுகின்ற இரத்த ஓட்ட விகிதம் ஓரளவு சீராக்கப்பட்டு அறுவை சிகிச்சை இல்லாமலேயே அந்த காலில் இருக்கக்கூடிய அந்த வீக்கம் குறைந்ததாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்றைக்கு வந்து இதோட 2வது கட்ட ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வாஸ்குலரைட்டிஸ் அதே போல் அந்த இலையிலிருந்து எடுக்கக்கூடிய சாறை தொடைப்பகுதியிலிருந்து கால் வரை தடவி ஒரு அரை மணி நேரம் ஊற வைத்து குளிக்கின்ற ஒரு சிகிச்சை செய்யும்போது கூட அவர்களுக்கு அதோடைய பலன் வந்து நன்றாக தெரிந்தது அப்படிங்கிறது இந்த ஆரம்ப கட்ட ஆராய்ச்சி முடிவு. பாரம்பரிய மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா அந்த கால் வீக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும்போது கருடன் கிழங்கிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த சூரணத்தை கொடுக்கின்ற வழக்கம் இன்றைக்கும் பாரம்பரிய மருத்துவத்தில் உண்டு. எனவே நேயர்களே, இந்த கருடன் கிழங்கை பொறுத்தவரையிலும் இதய சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கு, நீரிழிவு நோயினால் ஏற்படுகின்ற இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலைமைக்கு, வாஸ்குலரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த இரத்த குழாய் சுருக்கம் மற்றும் அடைப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. இதை தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி உபயோகப்படுத்தினோம்னா நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். விடியலே வா நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வருகிறது தீதும் நன்றும்.
புதிய செய்திகளை புதிய கோணத்தில் பார்க்கும் மனுஷபுத்திரன் அவர்கள் இன்றைக்கு என்ன செய்தியை எந்த கோணத்தில் சொல்ல போகிறார் என்பதை பார்ப்போம். இதோ தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக ஒவ்வொரு ஊரும் ஒரு விஷயத்திற்கு ரொம்ப புகழ்பெற்று இருப்பதை நாம் அறியலாம். அப்படி நாமக்கல்ங்கிறது பொதுவாக முட்டைகளுக்காக மிகவும் புகழ்பெற்ற ஒரு ஊராகும். நாமக்கல் என்றாலே பலருக்கும் அங்கே நடக்கக்கூடிய முட்டை உற்பத்தி தொழில் தான் ஞாபகம் வரும். ஆனால் கடந்த சில வருடங்களாக ஒவ்வொரு ஆண்டும் இதே இந்த மே ஜூன் மாதங்களில் நாமக்கல் என்ற பெயர் ஊடகங்களில் பரவலாக அடிபடுவதை நாம் பார்க்கிறோம். நாமக்கல் பள்ளி மாணவர்கள் பள்ளி இறுதி ஆண்டில் முதலிடம் பெற்றார்கள் என்கிற செய்திகள். இந்த ஆண்டு கூட +2 தேர்விலே நாமக்கல்லைச் சேர்ந்த மாணவர்களே முதல் 3 இடங்களையும் மாநில அளவில் பெற்றிருக்கிறார்கள் என்கிற செய்தி வந்திருக்கிறது. இப்படி ஒரு குறிப்பிட்ட ஊர் அல்லது ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தில் உள்ள பள்ளிகள் மட்டும் எப்படி அதிகப்படியான மதிப்பெண்கள் வழங்குகின்றன. அதாவது நீங்கள் யோசித்து பாருங்கள், நாடு முழுக்க ஒரே விதமான கல்வி திட்டம் தான் இருக்கிறது. அந்த கல்வி திட்டத்தைத்தான் மாணவர்கள் படிக்கிறார்கள். ஆனால் ஏன் ஒரு குறிப்பிட்ட பகுதியைச் சார்ந்த மாணவர்கள் மட்டும் அதிகப்படியான மதிப்பெண்கள் வாங்குகிறார்கள் என்ற கேள்விக்கு பின்னே இருக்கக்கூடிய பதில் என்பது உண்மையில் சஞ்சலமூட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நாமக்கல் பள்ளிகள் என்று சொல்லக்கூடிய இந்த கல்வி முறை அல்லது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல பள்ளிகளில் கல்வி கற்பிக்கப்படும் விதம் குறித்து இன்றைக்கு மிகவும் கடுமையான விமர்சனங்கள் எழுந்துள்ளன. ஆனால் இந்த விமர்சனங்களை பற்றி நமது அரசாங்கமோ கல்வித்துறையோ கண்டுகொள்வதாகவே தெரியவில்லை. எப்படி நாமக்கல் மாணவர்கள் மதிப்பெண் பெறுகிறார்கள்? உண்மையில் நான் முட்டையை பற்றி ஆரம்பத்திலேயே சொன்னேன். எப்படி கோழிகளை ஒரு இடத்திலே அடைத்து வைத்து அவர்களுக்கு தீவனம் கொடுத்து அவற்றை முட்டையிட வைத்து பிறகு கறிக்கோழிகளாக அவற்றை பயன்படுத்தி கொன்று விடுகிறார்களோ, அதே போல நாமக்கல் பகுதியில் இருக்கக்கூடிய பல பள்ளிகளில் குழந்தைகள் அவர்களுடைய இயல்பான வாழ்க்கை முற்றாக மறுக்கப்பட்டு அவர்கள் கிட்டத்தட்ட சிறைச்சாலைகளில் அடைக்கப்பட்டவர்கள் போல நாள் முழுக்க படிப்பு 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 என ஒரு குழந்தையினுடைய இயல்பான வளர்ச்சிக்கு தேவையான எந்த விதமான ஒரு பயிற்சியும் ஒரு சுதந்திரமும் அவர்களுக்கு இல்லாமல் அந்த குழந்தைகள் வளர்க்கப்பட்டு மதிப்பெண்களோடு அவர்கள் வெளியே அனுப்பப்படுகிறார்கள். ஆனால் ஒரு குழந்தை ஒரு பள்ளியில் அதிகபட்சமாக மதிப்பெண்கள் வாங்குவதால் மட்டுமே அது ஒரு முழுமையான மனிதனாக அவன் மாறிவிடுகிறானா, அந்த பெண் மாறிவிடுகிறாளா என்று யோசித்து பார்த்தால் அதை யாருமே ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். ஒரு குழந்தை வளர்வதற்கு பலவிதமான சூழல்கள் தேவை. அதற்கு போதுமான அளவிற்கு விளையாடுவதற்கு நேரம் இருக்க வேண்டும். சமூகத்தோடு பிற மனிதர்களோடு உறவாடுவதற்கும் உரையாடுவதற்கும் அதற்கு நேரம் இருக்க வேண்டும். ஊடகங்களோடு அவை இணைந்திருப்பதற்கு அதற்கு அவகாசம் இருக்க வேண்டும். மாறாக ஒரு கொடூரமான மனப்பாட முறை, அதாவது இந்த நாமக்கல் போன்ற பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய பள்ளிகளிலே கல்வி முறை எப்படி செயல்படுகிறது என்பதை பற்றி விசாரித்த போது காலை 4:30 மணிக்கெல்லாம் மாணவர்களை எழுப்பி விடுவார்களாம். 4:30 மணிக்கு அவர்களை 5 மணிக்கு ஆயத்தப்படுத்தி அதிலிருந்து அவர்களை கொண்டு போய் இந்த பள்ளியிலே சேர்த்து 5 மணியிலிருந்து அவர்களை படிக்க வைத்து அந்த படிப்பு என்பது கிட்டத்தட்ட இரவு 10 மணி வரை தொடரும். இதற்கு இடையே அவர்களுக்கு விளையாட்டு கிடையாது, ஊடகங்களோடு எந்த விதமான பரிச்சயமும் கிடையாது, வெளி உலகத்தில் யாரோடும் அவர்களுக்கு